மின் இணைப்பு வழங்க கோரி மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் 4 ஆண்டுகளாக தரையில் தவழ்ந்தபடி சென்று மனு அளித்து வருகிறார். இவரது பரிதாப நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தரையில் அமர்ந்தபடி தவழ்ந்து செல்லும் இந்த பெண் ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 4 ஆண்டுகளாக மனு அளித்து வருகிறார். நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மசனகுடி ஊராட்சிக்கு உட்பட்ட வாழைத்தோட்டம் பகுதி. இந்த வாழைத்தோட்டம் பகுதியில் வசித்து வருபவர் நீலம்மா. பிறவியிலேயே 2 கால்களும் செயலிழந்த நீலம்மா ஒரு அறை கொண்ட சிறிய வீட்டில் வசித்து வருகிறார். இந்த வீட்டில் மின் இணைப்பு வசதி இல்லாததால் அரசு தரும் 1 லிட்டர் மண்ணெண்ணெயை 1 மாத காலத்திற்கு விளக்கில் ஊற்றி பயன்படுத்தியும் வருகிறார். இந்த பகுதி வன விலங்குகள் நடமாட்டம் மிகுந்த பகுதி என்பதால் இரவு நேரங்களில் இயற்கை உபாதைக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலையில் தவித்து வருகிறார். இதனால் இவர் வசிக்கும் ஒற்றை அறை கொண்ட வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கக் கோரிதான் கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளித்தும் வருகிறார். நடக்க முடியாத நிலையிலும் கடந்த 4 ஆண்டுகளாக தவழ்ந்தபடி வரும் இந்த நீலம்மாவின் கோரிக்கை மட்டும் எந்த அதிகாரிகளின் செவிகளையும் சென்று சேரவில்லை. கலிக்கட்டுற மாடு எல்லாமே போட மாட்டோன்ட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி செஞ்சு தரோன்ட்டு இதை 4 வருஷமா சொல்லிதான் சார் நான் வந்துட்டு போறேன். மின்வாரிய அலுவலகத்தில் மனு அளித்தால் ஆட்சியர் உத்தரவிட்டால் உடனடியாக மின் இணைப்பு வழங்குவதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 3 ஆட்சியர்கள் மாறிவிட்டார்களே தவிர இவரது கோரிக்கை மட்டும் எந்த மாற்றமும் இன்றி ஒரே நிலையில் உள்ளது. இந்த நிலையில் தற்போதைய ஆட்சியரான லட்சுமி பவ்யாவிடம் கண்ணீருடன் மனு அளிக்க மீண்டும் தரையில் தவழ்ந்தபடி வந்த நீலம்மா இனியும் மின் இணைப்பு வழங்கவில்லை என்றால் வன விலங்குகளின் அச்சத்தில் வாழ்வதை விட ஆட்சியர் அலுவலகத்திலேயே உயிரை மாய்த்துக் கொள்வதாக கூறி கண்ணீர் விட்டார். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் நீலம்மாவின் மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக அரசு சார்பில் மின் இணைப்பு வழங்க உத்தரவிட்டார். அத்துடன் மின் இணைப்புக்காக செலுத்த வேண்டிய 5000 ரூபாய் டெபாசிட் தொகையை மாவட்ட நிர்வாகம் கட்டுவதாகவும் 1 வாரத்திற்குள் மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். கடந்த 4 ஆண்டுகால முயற்சிக்கு பின் ஆட்சியர் போட்ட இந்த உத்தரவு நீலம்மாவிற்கு சற்று நிம்மதியை தந்துள்ளது என்றே சொல்ல வேண்டும். சாசுதர் வந்திருக்காங்க இந்த வாட்டி. ஆனா கரண்ட் ஆர்டர் வாங்கி தரேன் சொல்லிட்டு தான் வந்தாங்க. கரண்ட் கொடுக்கிற மாதிரி நம்ம கிட்ட பேசுறேன். நீலம்மாவின் வாழ்வில் ஒளி ஏற்றப்படுகிறதோ இல்லையோ, குறைந்தபட்சம் அவரது வீட்டிலாவது ஒளி ஏற்றப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சுரேஷ்.